வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். என்னன்னா, ஆளுநர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு அழகான புரிதல் போயிட்டு இருக்கு அப்படின்னார். இப்போ எங்க கேள்வி என்னன்னா, அந்த அழகான புரிதல் விஜய் அவர்களுக்கு ஆளுநரிடம் இருக்கிறதா இல்ல ஆளும் பாஜக அரசிடம் இருக்கிறதா? அப்போ பாஜகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு அழகான புரிதல் போயிட்டு இருக்கு. அதன் விளைவாக தான் எதற்கு முதலமைச்சருக்கெல்லாம் இந்த உரிமை, அது வேண்டாம், அது ஆளுநரிடமே நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையில இந்த டிவிகே அரசு இறங்கியிருக்கு. அதாவது விஜய் அவர்களுடைய இந்த அரசு இறங்கியிருக்கு தான் சொல்லலாம். எந்த உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போய் இனி ஆளுநர் துணைவேந்தரை நியமனம் பண்ணக்கூடாது, முதலமைச்சரே இனி துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு உரிமையை போராடி மீட்டு கொண்டு வந்தோமோ, வந்த கையோட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். அவர் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு கல்வி நிலையங்களில் நீங்கள் இனிமே பகுத்தறிவுக்கு பொருந்தாத எந்த விஷயத்தையும் மாணவர்கள்கிட்ட பேசவே கூடாது, அறிவியல் சார்ந்த படிப்பு சம்பந்தப்பட்டமான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பேசணும், தேவையில்லாதெல்லாம் மாணவர்கள்கிட்ட புகுத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனே போட்டார். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, ஆளுநருடைய அதிகாரம் தான் எங்களுக்கு இங்கே தேவை, ஆளுநர் மனசு குளிர்ந்து போகணும், ஒன்றிய அரசு குளிர்ந்து போகணும், பாஜகவுடைய மனநிலை குளிர்ந்து போகணும், RSS இதன் மூலியமாக உள்ள வரணும், அதுலேயும் எதில் மாணவர்களுடைய கல்வியில கை வைக்கிற வேலையை இன்னைக்கு தாவேக அரசு பார்த்துருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இதுதான் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிற லட்சணமா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு இந்த பக்கம் பேசிட்டு, அந்த பக்கம் கடந்த ஆட்சியில், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் RN ரவி, அவர் என்னென்ன கோரிக்கையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுட்டு நிறைவேற்ற முடியாமல் இங்கேருந்து கடையை காலி பண்ணிட்டு போனாரோ, அந்த கோரிக்கையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் அர்லேக்கர் மூலியமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து எப்படி இவங்க அவமரியாதை பண்ணாங்கன்னு தெரியும். தமிழ் தாய் வாழ்த்து பாடி உடனே தேசிய கீதம் பாடி மறுபடியும் தேசிய கீதம் பாடி சட்டமன்றத்திலே, அதுவும் இதுக்கே ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு ஆளுநருடைய ஃபங்க்ஷன் தாங்க, அதுக்கப்புறம் சட்டமன்றத்திலே அதை பண்ணாங்க. கேட்டதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆளுநரை நாங்கள் படிக்க வச்சிட்டோம், உங்களுக்கு தேவை தமிழ் தாய் வாழ்த்து அதையும் பாடிட்டோம், அவருக்கு தேவை தேசிய கீதம் அதையும் பாடிட்டோம், ஆளுநரையும் பேச வச்சிட்டோம் அப்படின்னு ஆளுநருடைய பேச்சுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய என்ன சமரசம் உங்களுக்குன்னு ஆரம்பத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு படிக்கு மேல போய் உச்சபட்சமா மாநிலத்தோடைய அதிகாரம், அதாவது முதல்வர் தான் ஆளுநர் நியமனம் பண்ணுவாரு அப்படின்ற அந்த உரிமையை கோர்ட்ல கேஸ் ஆல்ரெடி நிலுவையில் இருக்கும்போது, அதுவும் சாதகமா தமிழ்நாடு அரசுக்கு தீர்ப்பு வரக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க, அதாவது விஜய் அவர்களுடைய அரசு தானா முன் கேஸெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம், அந்த கேஸை டம்மி படுத்துற மாதிரி நாங்களே முன் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஆளுநருடைய கோரிக்கையை இவங்க செஞ்சிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, ஆளுநருக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு அழகான புரிதல் இருக்குன்னு அவங்களுடைய மினிஸ்டரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு பார்த்தீங்களா. அந்த அழகான புரிதல் எதன் விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநரிடம் அடுக்கடுக்காக போன கம்ப்ளைண்ட் தான். நம்ம ரொம்ப கிளியரா இந்த பிக்சரை பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆளுநருக்கும் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை, ஆட்சி அமைக்க விடலை அப்படின்னாங்க. ரெண்டாவது திமுக கூட்டணி உடைஞ்சது, அதிமுக காலி பண்ணாங்க. ஆளுநர் அவர்களிடம் பல கம்ப்ளைண்ட் விஜய் அவர்களுக்கு எதிராக போச்சு. உடனே அவர் டெல்லிக்கு போறாரு, எந்த கம்ப்ளைண்ட் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல. டெல்லியில இருந்து வந்த உடனே ஒரு நியூஸை அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு சட்ட விதிப்படி 167 கீழ் நாங்க கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு. அப்ப கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போறோம். அப்ப இந்த குதிரை பேரம் அப்படின்ற விஷயம் நிரூபிக்கப்பட்டால் விஜய் அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு அடுத்த கட்ட நகருது. அதுக்கு அடுத்த நாளே நம்ம என்ன நியூஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் அவருடைய மனசு குளிர்ற மாதிரி சென்ற ஆளுநர் RN ரவி அவர்கள் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேந்தர்கள் நியமனத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குழுவில் எங்களோட ஆள் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு, ஒரு கோரிக்கை வச்சாரு. அதை போன ஆட்சியில் நிறைவேற்றல. ஏன்னா அது அதாவது ஆளுநர் அவர்கள் வைக்கிற அந்த கோரிக்கையின் மூலியமாக தமிழ்நாட்டுக்குள் கல்வி நிலையங்களில் RSS பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் உள்ள நுழைவாங்க. அது மட்டும் இல்லாமல் RSS சம்பந்தப்பட்டமான பாட புத்தகங்கள், அது சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் மாணவர்களும் கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. கல்வி அப்படின்றது எல்லாருக்குமானது, சமத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட மதச்சார்பாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆக RSS சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் கல்வி நிலையங்களில் வரக்கூடாது, பகுத்தறிவுக்கு பொருந்தாத விஷயம் அப்படின்னு இதுதான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்.
ஆனால் இன்னைக்கு அதை ரொம்ப திறம்பட செய்கிற மாதிரி 5 பேர் அந்த குழு, அதாவது ஏற்கனவே 3 பேராக இருந்தது பார்த்தீங்களா. அதாவது இந்த வேந்தர் நியமனம் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரில் ஒன்று வந்து மாநில அரசோடைய ஆளாக இருப்பாங்க, இன்னொன்று வந்து ஆளுநரோடைய ஆளாக இருப்பாங்க, இன்னொன்று யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் ஆள் 3 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கிறது, ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆதரவாக இருக்கும். அப்போ ஆளுநரோடைய ஆள் அப்படின்றவங்க உள்ளே வர முடியாது. அப்போ அங்கேயே பேரிகேட் போட்டு தடுக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை ஆளுநர் வந்து, அதாவது ஆர்.என். ரவி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 4வது ஒரு ஆளை வைங்க. அந்த 4வது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிசியோடைய ஒரு ஆளை வந்து நாமினேஷனாக அது உள்ளே வந்து கொண்டு வாங்க. அப்போ 4ன்னு வரும்போது 2:2 மாறும். அப்போ 2:2 மாறும்போது ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் அந்த 3 பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 5 பேரை செலக்ட் பண்ணாலும் இந்த குழு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச்சிங் குழு இருக்குது பார்த்தீங்களா, இது 5 பேரை செலக்ட் பண்ணாலும் அதை ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வர போகிற அதிகாரம் என்னவோ ஆளுநர்கிட்ட தான் இருக்கும். இப்போது இந்த 5 இப்போ 2:2 ஆளுநருக்கு சார்பாக யூஜிசி 1, ஆளுநர் ஆள் 1, இந்த பக்கம் சிண்டிகேட் யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் ஆள் 1, மாநில அரசோடைய ஆள். அப்போ இங்கேயும் 2 இங்கேயும் 2 அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பெரும்பான்மை அப்படின்றது மாநில அரசுக்கு இல்லாமல் போயிடும். இப்போ அது இல்லாமல் போகிறதுனால இவர் ஆளுநர் தானே ஃபைனலாக செலக்ட் பண்ணுவார். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் செலக்ட் பண்ணி உள்ளே வரும்போது ஆளுநர் என்ன பண்ணுவார்னா ஆர்எஸ்ஐ சார்ந்த ஆட்கள், பாஜகவை சார்ந்த ஆட்களை ஈஸியாக உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ ஏற்கனவே அந்த பேரிகேடை உடைச்சு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கான வழிவகைகளை வந்து இது செய்யும். அதனால் இதை ஒருபோதும் ஒத்துக்க முடியாது. இது மாநில அரசோடைய உரிமையை பறிக்கிற விதம். நாங்கள் வந்து உங்களுக்கு நிலம் தரணும், உங்களுக்கு வந்து பில்டிங் கட்டி கொடுக்கணும், ஆனால் உள்ளே என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ள யார் வருவா அப்படின்றத முடிவு வரைக்கும் நீங்கள் எதுக்கு போகிறீங்க. அதனால் இது முழுக்க மாநில அரசோடைய உரிமை கீழே வரணும் அப்படின்னு தான் ஒரு பெரிய சட்ட போராட்டமே நடத்தி இந்த உரிமையை மீட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த உரிமைலாம் எங்களுக்கு வேண்டாம், ஆளுநர் மனசு குளிர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்ட கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி கொடுக்கறதாக தாவேகா அரசு ஒத்துக்கிச்சு, விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னால். ஆனால் அதில் அவங்க ஒரு இது சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் 4ன்றதை 5ஆக கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த 5ல் யாருடைய ஆளு அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி. இப்போ இதெல்லாம் விட ரொம்ப சிம்பிளாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. கேஸ் போயிட்டு இருக்கும்போது அது நம்ம சாதகமாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 3 பேர் இருக்கிறதே போதும், பழைய முறையே போதும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு 5 நம்பரை உயர்த்துறீங்க? இப்போ 5ன்ற நம்பரை உயர்த்தி அதை தேவையில்லாமல் அந்த உரிமையை வந்து கொண்டு போய் நீங்கள் மத்திய அரசிடம் ஒப்படைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆட்களை உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாத, அதாவது அறிவுக்கு பொருந்தாத ஒரு சில விஷயங்களை வந்து மாணவர்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் தான் பெருசாக வரல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஐஐடி பாம்பே இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ட் ஆஃப் கவர்னர் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தவர், அதாவது அவருடைய பதவியை வந்து அவர் ராஜினாமா பண்ணுறார். யாருன்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானி, டாக்டர் அனில் காகோட்கர். அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணு விஞ்ஞானி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ன்ற பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறாரு. இதே மாதிரி ஐஐடி டெல்லி இதோடைய இயக்குனர் ரகுநாத் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறாரு. இப்போ நியாயமாக ஒரு ராஜினாமா பண்ணும்போது அந்த அரசு வந்து அதை கேட்கும், நீங்கள் ஏன் ராஜினாமா பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த ராஜினாமாவை பற்றி எந்த கேள்வியுமே கேட்காம அவங்களை கூப்பிட்டு பேசாமல் அந்த ராஜினாமாவை வந்து அப்படியே ஏற்றுக்கிறாங்க. சரி, போனதே பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. ஆனால் சில இடங்களில் பாஜக தனக்கு ஃபேவரான, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நேஷனல் புக் ட்ரஸ்டோடைய சேர்மனா ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகையோட பஞ்சானா இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை சார்ந்து இயங்கக்கூடிய பால்தேவ் சர்மா அப்படின்றவர் தான் நேஷனல் புக் ட்ரஸ்டோடைய சேர்மனா வந்து இவங்க வந்து உட்கார வைக்கிறாங்க. இதே மாதிரி இந்த மெம்பர் இன் யூசிஜி, அதாவது யூசிஜியோடைய மெம்பராக யாரை வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இவங்க உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் கபீப் அப்படின்றவர் தான் வந்து இவங்க உட்கார வைக்கிறாங்க. இதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இதுக்கு யாரை வந்து சேர்மனாக இவங்க உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஒன் ஆஃப் த தலைவர், அவர் வந்து சுதர்சன் ராவ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இதுக்கு வந்து சேர்மனாக இவங்க யாரை வந்து உட்கார வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர், ஒரு தலைவர், அவர் பேர் என்னன்னா சுதர்சன் ராவ் அப்படின்றவர் தான் உட்கார வைக்கிறாங்க. இப்போ அணு விஞ்ஞானிகள் மாதிரி டாக்டர் மாதிரியான ஆட்களை வந்து வெளியேறாங்க. இவங்களை பற்றி கேள்வி கேட்க
விசாரிக்கிறதில்ல, ஏன் வெளியே போகிறீங்க அப்படின்னு. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு ராஜினாமா பண்ணி வாண்டடாக வெளியே போனால் ராஜினாமா பண்ணி போகிறவங்கள அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த உட்கார வைக்கிறது. அதாவது நேஷனல் புக்கு ட்ரஸ்ட்டுக்கு, அதே மாதிரி மெம்பர் ஆஃப் யூஜிசி, அதே மாதிரி சேர்மன், அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க உள்ளே வந்து உட்கார வைக்கிறது. சரி, இது மட்டும்தான் வந்து இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பாஜக என்ன பண்ணுதுன்னா, எப்படி எஜுகேஷனை காவிமயமாக்க ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இருக்கக்கூடிய பாட புத்தகங்களில் முகல்ஸ், டெல்லி சுல்தான்ஸ் இவங்களை பற்றியான பாடங்களை வந்து நீக்கம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருந்து கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் அப்படின்ற சாப்டரில் இந்த முகல் கோட்ஸ், அக்பர் நாமா, பாட்ஷா நாமா அப்படின்ற மாதிரியான பாடங்களில் வந்து அவங்க நீக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீக்கிறாங்களே, இன்னொரு பக்கம் இவங்க எதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி அப்படின்னு சொல்லி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை உள்ளே வந்து சேர்க்குறாங்க. அதே மாதிரி ஹவு த லேண்ட் பிகம் ஸ்கார், அதாவது இந்த நிலம் எப்படி புனிதமாச்சு அப்படின்னு சொல்லி அதில் 12 ஜோதிட லிங்கங்களை பற்றியான ஒரு பாடத்தை அவங்க கொண்டு வராங்க. அதாவது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே இங்கே வரலாற்றாக இருக்கக்கூடிய முகல், அது மட்டும் இல்லாமல் சுல்தான்ஸ், அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு அந்த பாடப்புத்தகத்துலேருந்து நீக்கிட்டு இந்த மாதிரியாவது இப்போ இந்தியாவுடைய நாலேஜ், இந்தியாவோட கல்ச்சரை நான் கொண்டு போய் சேர்க்குறேன். ஏற்கனவே அமித்ஷா சொல்லியிருந்தார், இந்தியாவோட கலாச்சாரத்தை படிங்க, இந்தியாவுடைய பண்பாட்டை படிங்க, இங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்களை படிங்க அப்படின்னு, ராமாயணம் மகாபாரதத்தை படிங்க அப்படின்னு ஏற்கனவே அமித்ஷாஜி வந்து இங்கிலீஷை பேசுறது, இங்கிலீஷை படிக்கிறது அவமானமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ அதோடைய நீட்சி தான் இது. அந்த மாதிரி இந்தியா அண்ட் பியாண்ட்ஸ் அப்படின்ட்டு ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரியான விஷயங்களை படிங்க, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களையும் ஹவு த லேண்ட் பிகேம் ஸ்கார்ட் அப்படி எப்படி புனிதமாச்சுன்னு சொல்லி 12 ஜோதிலிங்கங்களை பற்றி படிங்க அப்படின்னு சொல்லி முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை வந்து புத்தகத்தில் இவங்க வந்து என்சிஆர்டி மூலயமாக இவங்க வந்து பாடப்புத்தகத்தில் சேர்க்குறாங்க. இப்போ இதனால தான் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், இந்த என்சிஆர்டி பாடப்புத்தகம் வேண்டாம் அப்படின்றத கடந்த திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அறிவுக்கு பொகுந்திய விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை மாணவர்களிடம் கொண்டு சேருங்க. ஆனால் இல்லை நிலவை ஃபஸ்ட்டு தொட்டது யாரு, ஆஞ்சநேயர்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இல்லை அதுதான் சரி, நிலவை முதல்ல தொட்டது ஆஞ்சநேயர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவு புகுதாத வேலைகளை வந்து எப்படி ஆளுநர் தரப்பு செய்தோ அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுக்கான வேலை. இவங்க ஆளுநருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்களா, 3ன்றதை 5 உயர்த்த போற அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து, இப்போ ஆளுநர் யார் மாதிரி ஆட்களை கொண்டு வருவார். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து இப்படியான ஆட்களை உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டு நம்மளுடைய மாணவர்களை இந்த மாதிரியான விஷயங்களை படிக்க சொல்லுவாங்க. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடப்புத்தகங்களை வந்து யூனிவர்சிட்டியில் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க, நார்த்தில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இனி அந்த வேலையை வந்து திறம்பட ஆளுநர் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு அழகான புரிதல் இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த புரிதலோட தமிழ்நாட்டில் வந்து இதை நிலைநிறுத்த போகிறாங்க. ஸோ இந்த பாஜகவுடைய இந்த செய்கை இருக்குது பார்த்தீங்களா, முழுக்க இஸ்லாமியர்களுடைய வரலாறு, அதாவது திட்டமிட்டு இந்த மாதிரி முகல், சுல்தான்ஸ் இந்த மாதிரியான மன்னர்களுடைய வரலாறை இவங்க மறைச்சு இந்த மாதிரியான விஷயங்களை உள்ள வந்து கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றது ஒரு சமூகத்தின் வரலாற்றை அழிக்க முயற்சி அப்படின்னு ஜேஎன்யூவின் ஆசிரியர் ஆதித்யா முகேஷ்ஜி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதாவது ஏற்கனவே பல பேர் கண்டனம் தெரிவித்த, ஏற்கனவே இது வேண்டாம், இது மாநில அரசுக்கு உடைய உரிமையை பறிக்கக்கூடிய வேலை அப்படின்னு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போய் ஒரு உரிமையை மீட்டு கொண்டு வந்தால் அதை ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரியான நீதிபதிகள் தடை போட்டு வச்சிருந்து அந்த கேஸ் ஏற்கனவே நிலுவையில் இருக்குது. அது மோஸ்ட்லி 99% வந்து தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக வரும். அதாவது முதல்வர் அவர்களுக்கு தான் ஆளுநரை நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற தீர்ப்பு வரப்போகிற இந்த நேரத்தில் அவசரமாக ஆளுநர் வச்ச அந்த கோரிக்கையை வந்து இன்னைக்கு ஏன் நிறைவேற்றப்படுகிறது? அப்போ இப்போ ஆளுநர் இவங்களுக்கு கூட என்ன டீலிங் பேசுகிறாங்க, நாங்கள் சொல்கிற வழிக்கு நீங்கள் வரியா, அதாவது நீங்கள் எங்களோட வேவ் லென்த்தில் வரீங்களா இல்லை உங்களை எங்கள் வேவ் லென்த்தில் கொண்டு வரவா அப்படின்ற மாதிரி ஆளுநர் என்ன மாதிரியான அண்டர் கிரவுண்ட் டீலிங் இவங்க கிட்ட பேசினாங்க.
ஸோ என்கிட்ட இருக்க கம்ப்ளைண்ட்டா இல்லை இந்த பக்கம் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உள்ள வைக்கிறீங்களா? சிபிஐ வழக்கில் வாண்டடாக போய் சிக்கியாச்சு டெல்லியில். இப்போது குதிரை பேரம் ஓப்பனாக பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆளுநர்கிட்ட போனால் ஆளுநர் இப்படியான ஒரு பேரத்தை விஜய் அவர்களோட பேசிகிட்டு இருக்காரோ? அப்படி பேசப்பட்ட பேரத்தின் விளைவுதான் இந்த மாதிரி தமிழ்நாடு, அதாவது மாநிலத்துடைய உரிமையை ஆளுநருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார்களா? எனக்கு என்ன டவுட்னா, இதே உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து முன்னாடி சொன்னார், கடந்த ஆட்சியில் நடந்த அதே பேட்டர்ன் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது வேற ஆட்சி சொன்னார். உங்களுடைய ஆட்சி மாற்றம் மாநிலத்துக்கு நன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணுமே தவிர்த்து உங்களோட போட்டிக்காக மாணவர்களோட எதிர்காலத்தில் நீங்கள் இப்படி விளையாடுவது சரியல்ல. எந்த மாதிரியான அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக திகழ்கின்ற தமிழ்நாட்டை ஆளுநரிடமும் ஒன்றிய அரசிடமும் இப்படி எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிறது அப்படின்றது முழுக்க முழுக்க ஏற்புடையதில்லை. ஆகவே இந்த 5 பேரா நீங்கள் வந்து நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதை இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் தமிழ்நாடு மாநில உரிமையை பாதுகாக்கிற விதமாக ஏற்கனவே இருந்தால் அந்த 3 பேர் நடைமுறையை ஏற்றுக்கும் போது தான் இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கவங்களாம் உள்ளே வரமாட்டாங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே. நாளைக்கு இன்றைக்கி யூனிவர்சிட்டிக்குள்ளே வருவாங்க, ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசுவாங்க. நாளைக்கு மற்ற வரலாறெல்லாம் மறைக்கப்படும், திட்டமிட்டு மறைக்கப்படும். அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுப்பாங்க. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இவங்க தொழிற்கல்வி, அதாவது பாஜக 2014 என்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னிலேருந்து அவங்களுடைய ஒரே உச்சபட்ச இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை தேசியமயமாக்கி அதை காவிமயமாக்கணும் அப்படின்றத அவங்களோட ஒரே கொள்கை. காவிமயப்படுத்துதல், அதாவது தேசியமயம்னா மொத்தமாக ஒரே மையமாக, அதாவது நாங்கள் மட்டும் தான் சென்ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதே மாதிரி வணிகமயமாக்குறது, அதாவது இதையும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உள்ளே வரக்கூடிய ஆட்கள், இந்த வைஸ் சான்சலராக சில பேர்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் இனி கல்வி பின்னணியில் இருந்து வர வேண்டிய ஆட்கள் கிடையாது. ஏதோ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தா போதும். இப்போ கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க? கல்வியாக பார்க்க மாட்டாங்க, வியாபாரமாக தான் பார்க்குவாங்க. அப்போ வணிகமயமாக்கல். 2வது காவிமயமாக்கல் அப்படின்ற 3 லட்சியத்தோடு தான் 2014 மோடியோட அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் அவங்களால நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுநர் மனசை குறி வைக்கிறோம், நாங்கள் வந்து ஒன்றிய அரசோட இணக்கமாக போகிறோம், அப்போ தான் நிதி கிடைக்கும் சொல்லியே இந்த மாதிரி ஒவ்வொரு மாநில உரிமையும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய் அவர்கள். இதை இப்பொழுதே கைவிட வேண்டும். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லது, மாணவர்களுக்கும் நல்லது.